அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நல்ல சூப்பர் டேஸ்டியாக உதிரியாக சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணிக்கலாம். சிக்கன் 750 கிராம்ஸ் எடுத்திருக்கேன், 3/4 கிலோ சிக்கன். இதில் 2 ஸ்பூன் அளவு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் மொத்தமாக இந்த பிரியாணி செய்கிறதுக்காக 100 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். அதிலேருந்து கொஞ்சம் எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் சால்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் 100 மில்லி எடுத்திருக்கேன். உங்களுக்கு தயிர் கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா கூட எடுத்துக்கோங்க. அப்புறம் ஆயில் ஒரு 30 ml. கொத்தமல்லி ஒரு கை ஃபுல்லாக எடுத்து நறுக்கி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே புதினாவும் ஒரு ஹேண்ட்ஃபுல் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது எல்லாத்தையுமே சேர்ந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 1/2 அன் ஹவர் நம்ம மேரினேட் பண்ண விட்டுடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டாலும் ஓகே, நீங்கள் வெளியே வச்சுக்கிட்டாலும் ஓகே தான். நம்ம பிரியாணியில் சிக்கனை டைரெக்டாக யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி மேரினேட் பண்ணி யூஸ் பண்ணோம்னா சிக்கனில் உள்ளே எல்லாம் மசாலா டேஸ்ட் இறங்கி நல்லாயிருக்கும். இல்லைன்னா சிக்கன் பிளண்ட்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். இப்போ இதை மேரினேட் பண்ண வச்சிடலாம். 750 கிராம்ஸ் சிக்கனுக்கு 700 கிராம்ஸ் ஜீரா சம்பா அரிசி எடுத்து அலசிட்டு ஊற வச்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம அரிசியை வேக வச்சு போட்டு தான் பிரியாணி பண்ண போகிறோம். அதனால் ஒரு பாத்திரத்தில் தனியாக தண்ணி வச்சுக்கலாம். இது சிம்லேயே இருக்கட்டும். உடனே நம்ம பக்கத்தில் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம பிரியாணி பாத்திரம் சூடானதும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். 170 ml எண்ணெய் ஆட் பண்ணுறோம், ஃப்ளேவர்லெஸ் ஆயில். இந்த பிரியாணிக்கு நம்ம மொத்தமாக 200 ml ஆயில் யூஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி மேரினேட் பண்ணும்போது 30 ml ஆட் பண்ணிட்டோம். இப்போ 170 ml, மொத்தம் 200 ml ஆயிடுச்சு. அது கூடவே 10 கிராம் அளவு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க 300 கிராம் வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் இப்போ இந்த ஸ்டேஜ் வந்த உடனே நம்ம ஆல்ரெடி 100 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருந்தோம்ல, அதில் யூஸ் பண்ணி போக மீதி இருந்ததை ஃபுல்லாக இதில் ஆட் பண்ணி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது 250 கிராம் தக்காளி, 250 கிராம்ஸ் தக்காளி நீளமாக கட் பண்ணி வச்சுருந்தோம், அதையும் 5 பச்சை மிளகாவும் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம அதை எல்லாத்தையுமே ஓரங்களில் தள்ளி விட்டுட்டோம்னா சென்டரில் ஆயில் வந்து சேர்ந்துக்கும். அந்த எண்ணெயில் இப்போ நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவு சில்லி பவுடர் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். நம்ம ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எதுவுமே ஆட் பண்ணாததுனால இந்த மாதிரி டைரெக்டாக எண்ணெயில் நம்ம சில்லி பவுட்ரு போட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது அதோட கலர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து அந்த தக்காளி, வெங்காயம் எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம செய்கிற இந்த பிரியாணியில் மசாலா பவுடர்னு பார்த்தோம்னா சில்லி பவுடர் மட்டும்தான் ஆட் பண்ணுறோம், மிளகாத்தூள் மட்டும்தான், மஞ்சள் தூள் கூட கிடையாது. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்குனதும் நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா சிக்கன், அது எல்லாத்தையுமே இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடணும், சிக்கன் வேகட்டும். இந்த டைமில் நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. நம்ம மூடி வச்சுட்டோம்னா சிக்கன்லேருந்தே தண்ணி ரிலீஸ் ஆகி வரும், அதுலேயே கொஞ்சம் வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி சூடாகிறதுக்கு நம்ம வச்சுருந்தோம்ல, அது சூடானதும் இதில் பட்டை, கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே அரிசிக்கு தேவையான அளவு கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கனை பாருங்கள், கொஞ்சம் வெந்து வந்திருக்குது. சிக்கனில் இருந்த தண்ணியெல்லாம் ரிலீஸ் ஆகி அந்த தண்ணியை வச்சே அது வெந்து வரும். இது கூட இப்போ நம்ம ஒரு 300 ml வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது இப்படி இருக்கட்டும், நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5-10 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. சிக்கன் எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. சிக்கன் வெந்துட்டதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஃபுல் சிம்லே ஆக்கிட்டு மூடி வச்சிடலாம். இந்த டைமில் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம சிம்மில் வச்சுட்டு அரிசி எல்லாத்தையும் அதில் போட்டுக்கலாம். நம்ம போட்ட அரிசி இப்போது ஒரு 70% வெந்து வரணும். அரிசி வேகும்போது கவனமாக இருந்துக்கோங்க, ஃபுல்லாக வெந்துடக்கூடாது. 70% வெந்துருச்சுன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சிக்கன் சிம்லே வச்சுருந்தோம் இல்லையா, அதில் நம்ம வடிகட்டின அரிசி மொத்தமாக ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிக்கிறோம்.
இப்போ இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா தூவிட்டு மூடி தம் வச்சிடலாம். தம் வைக்கிறதுக்கு நம்ம ஆல்ரெடி வடிகட்டின தண்ணி இருக்குல்ல, அந்த பாத்திரத்தை தூக்கி மேலே வச்சிடலாம். 10 மினிட்ஸ் சிம்மரில் இருக்கட்டும். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம தம்முக்கு மேலே வச்சுருந்த பாத்திரத்தை ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே பார்க்கலாம். நம்ம அரிசியை போடும்போது மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம், அப்படியே தம் போட்டுக்கலாம். நாங்கள் அப்படியே தான் தம் போட்டோம். இப்போ நம்ம அடியிலேருந்து மேலே எடுத்து அரிசி உடையாமல் நல்லா கிளறி விட்டுக்கலாம். நீங்கள் சாதத்தையும் மசாலாவையும் மிக்ஸ் பண்ண விருப்பப்படலைன்னா அது அப்படியே இருக்கட்டும். மேலேருந்து சாதமும் அடியிலேருந்து மசாலாவையும் எடுத்து அப்படியே சேர்த்து சர்வ் பண்ணணும். சாப்பிடும்போது மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லை பிரியாணி கலர்ஃபுல்லாக வேணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா மசாலாவும் சாதமும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ண வசதியாக இருக்கிறதுக்காக அடுப்புலேருந்து எடுத்து மேடை மேலே வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த பிரியாணி செய்கிறதுக்கு நம்ம அரிசியை வடித்து கொட்டணும். டைரெக்டாக தம் போடுற மாதிரி இன்னொரு வீடியோ நாங்கள் இன்ஷால்லா ட்ரை பண்ணுறோம் போஸ்ட் பண்ணுறதுக்கு. இப்போ பிரியாணி ரெடி, நாங்கள் சாப்பிட்றதுக்கும் ரெடி. அரிசி பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல உதிரி உதிரியாக இருக்குன்னு. சிக்கனும் நல்லாவே வெந்து இருந்தது. இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்றைக்கி எங்களோட லஞ்ச் ஜீரா சம்பா சிக்கன் பிரியாணி, சிக்கன் ஃப்ரை, தயிர் பச்சடி, கத்திரிக்காய் தொக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை.